இங்க ஒரு குட்டி பையன் சம்மர் லீவுக்காக அவனோட ஃபேமிலியோட பீச்சுக்கு போறான். அவன் கடல்ல நீந்திட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டோபஸ பாக்குறான். அவன் அதை பார்த்து பயந்து வேகமா வெளியே ஓடி வரான். பார்த்தா அந்த ஆக்டோபஸும் அவன் கூடயே தலையோட ஒட்டிட்டு வந்துருது. அதை பார்த்து அவங்க ஃபேமிலியில எல்லாருமே பயப்படுறாங்க. அது அங்க இருக்க எல்லாருமே எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது எல்லாரையுமே கடிச்சு வைக்குது. இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம அதோடவே அவனோட வீட்டுக்கு போயிடறான். கொஞ்ச நேரம் சோகமா இருக்கான். அதுக்கப்புறமா அவன் அந்த ஆக்டோபஸ் கூட பேச ஆரம்பிச்சிடறான். அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் மாறிடுறாங்க. அந்த ஆக்டோபஸ் அவங்க கிட்ட வெளியே பனி பெய்யறத காமிச்சு நம்ம வா வெளியே போலான்னு கூப்பிடுது. இவனும் உடனே ஒரு தொப்பி எடுத்து அதுக்கு கண்ணெல்லாம் தெரியற மாதிரி பண்ணி அவனோட தலையில போட்டுட்டு வெளியே கூட்டிட்டு போறான். அதுவும் வெளியே இருக்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்கு. அந்த ஆக்டோபஸும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அவன் அப்படியே படுத்து தூங்கிடுறான். இந்த ஆக்டோபஸ் அப்ப டிவில சாண்டாவை பாக்குது. அது உடனே அவனை எழுப்பி இது யாருன்னு கேக்குது. அவனும் இவர் வேற யாரும் இல்ல, சாண்டா நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையுமே நிறைவேற்றுவாருன்னு சொல்றான். இது உடனே நானும் அவர்கிட்ட போகணும்னு ஆசைப்படுது. இவன் உடனே அவனோட அம்மாக்கு தெரியாம அந்த ஆக்டோபஸ் ட்ரீல ஒளிச்சு வச்சிடறான். இதுவும் ஒரு பால் மாதிரியே இருக்கு. இவன் தூங்கி எந்திரிச்சு பாக்குறான். அந்த ஆக்டோபஸ் அங்க இல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல, சாண்டாவோட தலையில உட்காந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கு. உங்களோட லைஃப்லயும் இதே மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க.